சப்பப்பா வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிப்போச்சு. சரசு இந்த பைய இப்படி இதுல நீங்க ஆட்டது எல்லாம் இருக்கு. கொண்டாங்க. சரசு நீ இங்க வந்து வாங்கு, நான் அங்க வந்தேன்னா எல்லா இடமும் ஈரமாகும். ஐயா யாயா இப்படி நினைச்சுக்கிட்டு வந்தா ஒரு இடம் நின்று ஒதுங்கி வர வேண்டியது தானே, பார்த்து பொறுமையா. எவ்வளவு நேரம் ஒதுங்கி வந்தாலும் வீடு வந்து சேரணும்னா வந்துதான் ஆகணும். எல்லா இடமும் குளங்களெல்லாம் உடஞ்சி ஓடுது தண்ணி. ரோடு முழுக்க ஆறாதான் இருக்கு. வண்டியோட நான் வந்து சேரதுக்கு படாத பாடு பட்டுட்டேன். இல்லைன்னா அந்த சைலன்சருக்குள்ள எல்லாம் தண்ணி போச்சுன்னா வண்டி ஒண்ணுக்காவாம போயிடும். எப்படியோ நல்ல போட்டு வீடு வந்து சேர்ந்துட்டேன். இன்னும் அங்க நின்றுட்டு இருந்தேன்னா வேலைக்காக இருக்காது. ஏங்க அவ்வளவு இடமும் தண்ணியா? ஆமா சரசு, நல்ல தண்ணி பத்துக்க. மழை கணக்கில்லாம பெய்யுதுல்ல, ஒரு நேரம் நிக்காம. ஐயா இதுல நின்று பேசிக்கிட்டே நிக்காத, இன்னும் நேரம் தண்ணி சொட்டு போட்டுக்கிட்டே இருக்கு பாரு. ரெண்டு இடமும் ஈரமாவும் உனக்கும் சளி பிடிச்சிக்கிடும். சீக்கிரம் போய் துணியை மாத்து ஓடு. சரிம்மா. ஏலா சரசு. சொல்லுங்க தே. அவ்வளோ ஒரு டம்ளர் காப்பி போட்டு போய் நேராகுதுல்ல. சரி தே, இந்த போட்டு கொண்டு வரேன். மலைக்கு சூடா காப்பி போட்டு பச்சி கிச்சி போட்டு திங்கணும். இவ எங்க பச்சி போட்டு தருவா? ஒரு டம்ளர் காப்பியாவது தராளான்னு பாப்போம். ஆமா, இவளுக்கு இங்க ஒண்ணும் தராம தானே பட்னியா போட்டுருக்கு. மருமகளுக்குன்னா பேச வந்துருவாரு. ஐயா யாயா என்னை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கா? அப்படி என்ன செஞ்ச உன்னைய? அப்படி ஐயா பேராண்டி, நான் கூட இவ்வளவு நேரமா என்னைய வஞ்சிக்கிட்டு இருக்கியோன்னு நினைச்சிட்டேன். அச்சே இவங்கிட்ட ஏமாந்துறாதீங்க. இவ்வளவு நேரம் எங்க போனானு அம்மையும் அப்பாவும் சேர்ந்து அடிப்பவனு உங்ககிட்ட ஐஸ் வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய ராஜதந்திர அத்தனத்தையும் இந்த சோடா புட்டி கண்டுபிடிச்சிருக்காளே. என் பேராண்டிலாம் அப்படி கிடையாது. என் மேல அவனுக்கு ரொம்ப பாசம். ஆமா பாட்டி, என் பாசம் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. உனக்கு மட்டும் புரிஞ்சிருக்க பத்தியா? இதை நினைச்சு நான் மனசை ஆறுதல் படுத்திக்கிடுறேன். ஆனா உண்மையாச்சே, ஒரு நாள் இந்த பூமாரி மூக்குல பள்ளீர் பள்ளீர்னு நான் குத்தி மூக்க உடைச்சி ரத்த கலரி ஆக்கல. என் பேர் சதீஷ் இல்ல, பொல பேச்சாளி. ஐயா நீ வாயா, கோவப்படாத, நீ வா ஆச்சிக்கிட்ட வா. ஐயா இவ்வளவு நேரம் எங்கேயா போனா? மழை வேற அப்படி அடிச்சு கொளுத்திக்கிட்டு நடந்தது. நீ எங்க மலையிலேயே போய் நினைச்சிட்டு வாரா? அச்சே மலையில நனைஞ்சிட்டான், ஆனா நல்லா ஜாலியா இருந்து பத்துக்க. ஆத்துக்குலாம் போனேன், மழை தண்ணி சூப்பரா ஓடுது, சூப்பரா இருந்து தெரியுமா? வரிய கிளவி உனியும் கூட்டு போய் ஆத்துக்கு. ஆச்சே அவளை நம்பி போயிடாதீங்க, ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு வந்துருவான். குமாரி நீ என் ரூட்ல ரொம்ப கிராஸ் பண்ற. மூஞ்ச பாரு, மூஞ்ச உட்காரு. இப்ப வருவாங்க அம்மையும் அப்பையும், அவங்க கிட்ட நீ இந்த மூஞ்சியெல்லாம் அங்க கொண்டு போய் கட்டு, என் கிட்ட கட்டாத. இல்ல சதீஷ், இவ்வளவு நேரம் எங்கல போனா? எம்மா நான் எங்கேயும் போலம்மா, இங்கதான் கோயில்ல இருந்தேன். கோயில்ல இருந்தியா? அப்பயே பூமாரி வந்து பார்த்தால, நீ கோயில்ல எல்லாம் இல்லன்னு சொன்னாலே. எம்மா அவளுக்கு நல்ல நாளிலே கண்ணு தெரியாது. இந்த மலைக்குள்ள எங்கம்மா அந்த சோடா புட்டியை போட்டுட்டு அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும். நாங்க பயல்களோட கோயில்ல தான்மா இருந்தேன். மலையில எங்கேயும் ஆட்டம் போட போலையாக்கா நீ? நான் போலையம்மா, உன்கிட்ட யாரு சொன்னா நான் மலையில ஆட்டம் போட்டேன்னு? பாரு என் துணி எல்லாம் காஞ்சிருக்கு, காஞ்சிதானே இருக்கு. எம்மோ இவனை நீ நம்பாத. இவன் இவ்வளவு நேரம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஆத்துக்கெல்லாம் போய் சுத்திட்டு இவள் இப்ப லாஸ்டா வேணா கோயில்ல இருந்து சட்டையெல்லாம் நல்லா உதறி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவானா இருக்கும். இவனை நீ நம்பாத. இல்ல பூமாரி, பொட்ட பிள்ளை மாதிரி இருக்க மாட்டியா வாய் வச்சுக்கிட்டு? சும்மா என் பேரனை குறைஞ்சி கொடுத்துக்கிட்டு இருக்கியா உங்க அம்மா கிட்ட? ராமு நீ முத சும்மா இரு, சின்ன பிள்ளை விஷயத்துல நீ தலையிடாது. எங்க வேற வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க சொல்றீங்க உங்களே மாதிரி? பூமாரி சொல்லியது நெசந்தான். அவன் ஆட்டம் போட்டுட்டு தான் வந்திருக்கான். உங்ககிட்டே சொன்னான் வாரியா ஆத்துக்கு போகணும். இப்போ அவன் மாத்தி பேசியானதான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரியோ? அவன் அம்மா காரி நாளைக்கு தவுத்தாதான் அவன் திருந்துவான். உன்னை மாதிரி இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சு அவன் நாளைக்கு கழுவியா தான் ஆவான். இல்ல ஆத்துக்கா போனா நீ அங்கங்க பானை உடைஞ்சு தண்ணி வந்துகிட்டு நடக்குங்க. வேற நீ அங்க போய் நின்னுகிட்டு இருந்தா என்ன ஆறுறது? நான் இந்த பையன் இங்கதான் ரோட்ல அங்கன நிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஆத்துக்கு போயிருக்க. என்ன ஆத்துக்கு வா, அப்பா அங்க உள்ளதா இருக்காவ, வந்து அப்பாட்ட நீ பேசு வா. அப்பாட்ட மட்டும் சொல்லாதம்மா, அப்பாட்ட கூட்டிட்டு போவாதம்மா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ வா. ப்ளீஸ் போனா தெரியாம போயிட்டமா, எதுவுமே போக மாட்டோமா. ப்ளீஸ் அப்பாட்ட மட்டும் சொல்லாதம்மா, அப்பா அடிச்சு விடுவோமா. இன்னைக்கு நீ வா, உன்னைய மலையில ஃபுல்லா நிக்க வச்சு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்க சொல்லியே வா.